Okay, next unit 4, complex integration. Unit 4, complex integration. In complex integration, first definition is Lorentz series. Lorentz series definition is f of x equal to sigma n equal to 0 to infinity a n z minus a whole power n plus sigma n equal to 1 to infinity b n z minus a whole power minus n. This is called Lorentz series. இது வந்து 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த டெஃபினிஷன்ஸ் எழுதலாம். இந்த 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம லாரன்ஸ், டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலான்னா 1 plus z whole power minus 1. நம்ம ஆல்ரெடி இது வந்து நம்ம 12th படிச்சிருக்கோம். 1 plus z whole power minus 1. ஸோ என்ன ஃபார்முலா, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு இருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ வந்து எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் வந்து 1, நெக்ஸ்ட் வந்து z ஸ்கொயர் z கியூப், இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 plus z whole power minus 1. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ்ன்னு வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்ன்னு போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ எல்லாமே என்ன பண்ணணும், ப்ளஸில் போடணும். ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா எல்லாமே ப்ளஸில் போடணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். இங்கே அதே மாதிரி z ஸ்கொயர் z கியூப் அந்த மாதிரி போடணும். ஓகேங்களா. Problem number 1, expand the function f of z equal to 1 by z minus 1 into z minus 2 as Lorentz series expansion in first one the modulus of z less than 1, second one the modulus of z greater than 2, third one the 1 less than modulus of z less than 2. ஓகேங்களா. ஸோ 1 by 1 உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்றது. ரொம்ப ஈஸியான இதுதான். எல்லாமே வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் தான் கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெரி ஈஸி டு ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் இசட். வாட் இஸ் த கிவன்? கிவன் இஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 by z minus 1 z minus 2. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர். எல்லாமே M2 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுமே ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா அதை கான்செப்ட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 12th பேஸ் பண்ணி தான் வருது. அதனால உங்களுக்கு ஈஸியாக படிச்சுன்னா ஈஸியாக சென்டமும் எடுக்கலாம். நீங்கள் இல்லை எஃப் ஆஃப் z equal to 1 by z minus 1 into z minus 2. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், இதில் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. டு அப்ளை partial fraction method. To apply partial fraction method. Partial fraction na enadhu? Partial nala enadhu? தனித்தனியா பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது இல்லைங்களா. ஸோ டு அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், அப்போ என்ன பண்ணுறோம்னா 1 by z minus 1 z minus 2, 1 by z minus 1 into z minus 2. இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்னன்னு பிரிப்போம், a by z minus 1 plus b by z minus 2, z minus 2. இதுதான் வந்து இந்த மாதிரி பிரிச்சு எழுத போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் you have to split the terms by using partial fraction method. You have to split the terms. ஓகேங்களா. ஸோ now you are finding the value of a and b. a b ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். எப்படின்னா இங்கே பாருங்க, 1 by z minus 1 z minus 2, z minus 1 z minus 2 equal to, இப்போ இங்கேயும் என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுக்கும் காமன் ரிசர் என்ன இருக்கு பாருங்க, இது ரெண்டுக்கும் காமன் ரிசர் z minus 1 z minus 2. ஓகேங்களா. இந்த காமன் ரிசரால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ z மைனஸ் என்ன இப்படின்னா ஃபோக்கட் பண்ணிக்கிங்க, z minus 1 z minus 2. அதே மாதிரி இங்கேயும் z minus 1 z minus 2.
ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிங்கன்னா z into z minus 2 plus a into z minus 2 b into z minus 1. ஓகேங்களா? ஸோ z minus 1 cancel. Z minus 1 cancel. So 1 equal to a into z minus 1 plus b into z minus 2 plus b into z minus 1. So a is at minus 2a plus b is at minus b. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து LHS RHS ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறீங்க, கம்பேர் coefficient of z, compare coefficient of z, z ஓட coefficient ரெண்டு பக்கமும் நீங்க கம்பேர் பண்றீங்க. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, z ஓட coefficient எதுவுமே இல்ல, 0. இங்க என்ன இருக்கு பாருங்க, z ஓட coefficient a, z ஓட coefficientனா z க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருந்தாலோ இல்ல வேரியபிள் இருந்தாலோ அதுதான் வந்து coefficient சொல்லுவோம். ஸோ z பக்கத்துல என்ன இருக்கு, a இருக்கு, அதுதான் coefficient, z ஓட coefficient. அதே மாதிரி இங்க வந்து z எதுவுமே இல்லை, இங்க z இருக்கு பாருங்க, z ஓட கோஎஃபிஷியன்ட் b. ஸோ a plus b. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம். கம்பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன இருக்கு பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட்னா z எதுவும் இல்லாம z ஸ்கொயரோ z எதுவும் இல்லாமல் வெறும் வேரியபிள் நம்பர் இருந்தால் தட் இஸ் கால் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல 1ன்னு இருக்கு, இங்கே வந்து -2a minus b. ஓகேங்களா? ஸோ இது வந்து இக்குவேஷன் நம்பர் 1, இக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இக்குவேஷன் நம்பர் 1, 2 ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் a and b. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல a plus b equal to 0. செகண்ட் இக்குவேஷன் என்ன இருக்கு, -2a minus b equal to 1. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. இது வந்து என்னது, டிஃபரன்ஸ் சைன். அப்போ என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது, b கேன்சல். ஸோ வாட் இஸ் தட், இது ஆட் பண்ணிங்கன்னா -a equal to 1. ஸோ a ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ இதில் எடுத்துக்கணும், இக்குவேஷன் 1ல எடுத்துக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் இன் இக்குவேஷன் 1. சப்ஸ்டியூட் இன் இக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 equal to -1 plus b. So b equal to 1. Okay. இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஃபைண்ட் பண்ணி பாருங்க, a equal to -1, b equal to 1. சரிங்களா? a equal to -1, b equal to 1. இப்போ f of z என்ன இருக்கு பாருங்க, என்னன்றது f of z equal to -1 divided by z minus 1 plus 1 divided by z minus 2. சரிங்களா? ஸோ f of z வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் z less than 1. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு, மாடுலஸ் ஆஃப் z less than 1. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபார்முலா வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன கண்டிஷன், மாடுலஸ் ஆஃப் z less than 1 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அந்த ஃபார்முலாஸில். ஸோ மாடுலஸ் ஆஃப் z less than 1 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் z less than 1 தான் இருக்குது. வேணும்னா நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் z, இந்த 1 வந்து இங்கே கீழே வருது டினாமினேட்டரில். அப்போ இங்கே 1 into 1 இருக்குது, இந்த 1 ஒரு 1 வந்து இந்த கீழே வந்தது. இப்போ மாடுலஸ் ஆஃப் z less than, மாடுலஸ் ஆஃப் z by 1 less than 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே கான்ஸ்டன்ட் கீழே வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை வந்து வெளியே எடுத்துட்டு வரணும். கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதில் இருந்து கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துலேயும் கான்ஸ்டன்ட்டை வந்து வெளியே எடுத்துட்டு வரணும். கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது, 1, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். f of z equal to -1 divided by கான்ஸ்டன்ட் என்ன, -1 இல்லைங்களா? -1 வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -z by 1 plus 1. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு, -2 -2 minus z minus z plus 1, sorry, minus z by 2 plus 1. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்போ என்ன பண்ண பாருங்க, -2
minus 1 க்கு minus 1 cancel, so 1 divided by 1 minus z, 1 minus z plus, sorry, minus, இங்கே minus 1 by 2 இருக்கு இல்லைங்களா, minus 1 by 2 into 1 minus z by 2. ஓகேங்களா, so 1 by 1 minus z by 2, so இந்த இடத்துல 1 minus z whole power minus 1 minus 1 by 2 1 minus z by 2 whole power minus 1. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்முலா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ எல்லா டேர்முமே ப்ளஸில் வரணும். இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே மைனஸ் 1 by 2, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 ப்ளஸ் z by 2 whole square plus etc. ஓகேங்களா, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்படி எழுத போகிறோம்னா சமேஷன், இது வந்து சமேஷன் சொல்லுவோம், அதை சிக்மான்னு சொல்லுவோம். சமேஷன்னா சமேஷன் அப்படின்னு எழுதும்போது சமேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா சம் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் 1 plus z plus z square plus z cube plus etc. அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சமேஷன்னா சம் ஆஃப். இப்போ n equal to 0 to infinity, இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே போடணும். n equal to 0 to infinity. அப்புறம் பாருங்க இங்கே என்ன இருக்குது, zன்னு இருக்குது, z பவர் n. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 by 2, இங்கேயும் அதே தான். இது வந்து டிஃபால்ட்டாக n equal to 0 to infinity. இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே போட்டு பவர் n அப்படின்னு போட்டுருங்க. நீங்கள் இப்போ வந்து n equal to 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்மே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1க்கு இதுதான் வந்து சொல்யூஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z greater than 2. மாடுலஸ் ஆஃப் z greater than 2ன்னு இருக்கு. இந்த மாடுலஸ் ஆஃப் z greater than 2னா இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z greater than 2, இப்போ இதுக்கும் நம்ம என்ன கண்டிஷன் கொண்டு வரணும், இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். என்னன்னா z வந்து 1 விட சின்னதாக இருக்கணும், அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ 2 இது வந்து எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 2 less than மாடுலஸ் ஆஃப் z. ஓகேங்களா, அப்படியே திருப்பி எழுதிட்டேன், 2 less than மாடுலஸ் ஆஃப் z. அப்போ 2 divided by மாடுலஸ் ஆஃப் z less than 1. இப்போ z வந்து எப்படி இருக்குது, 1 விட சின்னதாக இருக்குது. 2 by மாடுலஸ் ஆஃப் z less than 1. அப்போ zங்கிற டேர்ம் வந்து என்னவா இருக்குது, 1 விட சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியபிளை எஃப் ஆஃப் இசட்லேருந்து வேரியபிளை அவுட் சைட் கொண்டு வரணும். அப்போ எஃப் ஆஃப் இசட் என்ன இருக்குது, இங்கே இப்போ இதில் வேரியபிளை அவுட் சைட் கொண்டு வாங்க. வேரியபிள்லாம் என்ன இருக்குது, இசட் தான் வேரியபிள். இசட்டை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 minus 1 by z. இங்கே அதே மாதிரி இசட்டை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2 by z. So minus 1 by z minus 1 by 1 minus 1 by z whole power minus 1 plus 1 by z 1 minus 2 by z whole power minus 1. ஓகேங்களா, அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும், minus 1 by z. இப்போ minus into minus plus இல்லைங்களா, ஸோ 1 plus 1 by z plus 1 by z whole square plus etc. plus 1 by z. இங்கே வந்து என்ன பண்ணணும், 1 plus 2 by z whole square plus etc. ஓகேங்களா, அடுத்து வந்து இங்கே summation minus 1 by z summation of n equal to 0 to infinity. அது வந்து எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக போடணும் இல்லைங்களா. அப்போ 1 by z whole power n plus 1 by z, இங்கே என்ன வரும் பாருங்க, 2 by summation of n equal to 0 to infinity 2 by z whole power n. ஓகேங்களா, so this is the solution for
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான் வந்து f of z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க. Next third condition, வந்து 1 less than modulus of z less than 2. 1 less than modulus of z less than 2. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து டைரக்டா நம்மளால பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது இந்த கண்டிஷனை. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ண போவோம் ரெண்டா. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா, 1 less than modulus of z, அதுக்கு அடுத்து modulus of z less than 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 divided by modulus of z less than 1. 1 into அப்படிங்க இருக்கு, 1 into modulus of z இருக்கு, எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்க மாதிரி. ஸோ 1 into modulus of z, அப்போ அந்த modulus of z கீழே வந்துச்சுன்னா ரிமைனிங் அங்கே 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 by modulus of z less than 1. இப்போ இந்த கண்டிஷன் வந்து zங்கிறது வந்து 1-ஐ விட சின்னதாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அதே மாதிரி இங்கே வந்து modulus of z by 2 less than 1. இதுலேயும் பாருங்க zன்றது வந்து 1-ஐ விட சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? 1-ஐ விட சின்னதாக இருக்குது. இப்போ ரெண்டுமே வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, அந்த ஃபார்முலாவில் இருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த டேர்முக்கு யூஸ் பண்ணணும். 1 வரது 1 வர டேர்முக்கு யூஸ் பண்ணணும், 2 வரது 2 வர டேர்முக்கு யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் இந்த டேர்முக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்முக்கு இங்கே கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் இருக்குது, சாரி வேரியபிள் இருக்குது. வேரியபிளை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும். அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வேரியபிளை வெளியே எடுத்துகிட்டு வரணும். இசட் வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1 minus 1 by z. செகண்ட் டேர்மில் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா கீழே என்ன இருக்கு பாருங்க, செகண்ட் டேர்மில் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா -2, அப்போ z by -1 by 2, -1 by 2 plus 1. ஓகேங்களா? -1 by 2 plus 1. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணலாம், -1 by z, 1 minus 1 by z whole power -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -1 by 2, 1 minus z by 2 whole power -1. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்படி எழுதலாம் பாருங்க, -1 by z, 1 plus 1 by z, 1 by z whole square plus etc. Next -1 by 2, 1 plus z by 2 plus z by 2 whole square plus etc. Next -1 by z, இங்கே என்ன பண்ணணும், சமேஷன் எழுதணும். summation of n equal to 0 to infinity 1 by z whole power n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் -1 by 2 summation of default என்ன வரணும், n equal to 0 to infinity. நெக்ஸ்ட் இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே போட்டு மேலே பவர் n போடும், அவ்வளோதான். இங்க என்ன டேர்ம் இருக்கு, z by 2 whole power n. இப்போ இந்த கண்டிஷனுக்கு இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம்.